ஓர் சைவ ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய தாய் அவருடைய 19 வயது மகனை அழைத்து கொண்டு என்னிடம் வந்திருந்தார்கள். இதில் முக்கியமான விஷயம், நான் தமிழர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். என்றால் தமிழர்கள் என்று சொல்றது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அனைவரும் தமிழர்கள். இப்போ நான் பேசும் மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ். ஸோ நானும் தமிழர். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால் நாங்கள் நிறைய இந்த வேர்டை நிறைய இடத்துகளில் பிழையாக பயன்படுத்துகிறோம். வேணதா தமிழர்கள்னு சொல்லி நாங்கள் இந்துக்களை மட்டும் வகைப்படுத்திட்டு முஸ்லீம்கள்னு தனியாக நாங்கள் செப்பரேட் ஆகிறோம். அப்படியா இல்லை. எங்களுக்கு மொழியால் ஒரு இனம் இருக்கிறது. அந்த மொழி தமிழ். இலங்கையில் அதிகமான முஸ்லிம்களுடைய தாய்மொழி தமிழ். ஆகவே நாங்கள் தமிழர்கள், மொழியால் தமிழர்கள். அதனை மறந்துவிடக்கூடாது. மதம் அடிப்படையில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று பிரியும். மதம் அடிப்படையில். மொழியால் நாங்கள் இருவருமே, மதம் வேறாக இருந்தாலும் மொழியால் நாங்கள் இருவர்களுமே தமிழர்கள். அதனால தான் அந்த தாய் நான் சைவ ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடியவர் என்று நான் அப்படி பெயர் கொண்டு அழைக்கிறேன். சரி, அந்த தாய் அவருடைய 19 வயது மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தால் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு, சார் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், சார் ஏண்ட மகன் அவனுடைய அந்த பேசுகிற ஸ்டைல், நடக்கக்கூடிய ஸ்டைல், இது எல்லாமே நயனங்களாக என்று சொல்லுவாங்களே, அந்த கொஞ்சம் பெண் தன்மை கொண்ட நயனங்களாக இருக்கிறது. மகனா பரதநாட்டிய கிளாஸில் போட்டு பரதநாட்டியம் கிளாஸில் நான் போட்டு இப்போ இது சார் ஒரு 1.5 வருடங்கள் ஆகிறது. அதுக்கு பிறகு தான் சார் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இவனுடைய வாழ்க்கையை இப்படி அந்த பேசுவது, கதைப்பது எல்லாம் இப்படி ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுறேன் என்று சொன்னான். இவனை கேட்டதுமே நான் கொஞ்ச நேரம் அந்த தாயிடம் சொன்னேன், கவலைப்பட வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் மகனோட கதைக்கிறேன்னு சொல்லி. மகனோட கதைக்கிற நேரம் மகன் எல்லா விடயங்களையும் சொன்னார். அவருக்கு பரத நடனம் என்றால், இந்த பரதநாட்டியம் என்ற ஒரு கலை ஒன்று இருக்கிறது அல்லவா, வேணதா மிக உயரிய கலை. சரி, அந்த பரதநாட்டிய கலை நான் விருப்பத்தோடு கற்கிறேன் சார், விருப்பத்தோடு ஆடுறேன் சார். அதை ஏண்ட லைஃப், ஏண்ட உயிரே அதுதான். வேணதா அப்போ நான் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அது என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்ட்டு. அப்போ நான் திருப்பி அந்த தாயை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்கள் பாக்கியம் செஞ்சுருக்கணும்மான்னு சொன்னேன். இதை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கவும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலையில் உங்களோட மகனை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கவும், அந்த கலை மேலே உங்களோட மகனுக்கு ஒரு ஆர்வம் வாரத்துக்கும் நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நிச்சயமாக பரதநாட்டியம் என்பது, பரத கலை என்பது மிக உயரிய ஒரு கலை. இதில் ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பரதநாட்டியத்தில் அந்த அசைவுகள், அந்த அமைப்புகள், அந்த கையை வைக்கக்கூடிய அந்த முத்ரா அமைப்புகள், இது ஒரு மிகப்பெரிய உடல் சமநிலை. நிறைய உடல்கள் இருக்கக்கூடிய நோய்கள் இல்லாமக்குது. அதில் யோகாவும் மிக்ஸ் ஆகிக்குது, முத்ராவும் மிக்ஸ் ஆகிக்குது, நெச்சுரோபதியும் மிக்ஸ் ஆகிக்குது. பஞ்சபூத சக்திகளையுமே ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடனமாகத்தான் இந்த சைவம் இந்த உலகத்துக்கு அது அறிமுகப்படுத்தி. இது மிகப்பெரிய ஒரு கலை. சரி, அது எல்லாருக்கும் அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைப்பதும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இது ஒரு சைக்காலஜிக்கல். அவரோட மகன் இவ்வாறு அந்த நாட்டியம் போலேயே அவருடைய கைப்பாவனை வைக்கிறது அவருடைய ப்ரொஃபஷனலாக வந்தது. சிலருடைய தொழில் எப்படி தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உடல் அமைப்பும் அவங்களுக்கு ஏற்படும். இது உளவியல். ஆனால் அது ஒரு நோய் அல்ல. நீங்கள் தான் அது அவங்களோட உண்மையான கேரக்டரை பாதிக்காது. அதை நல்ல அமைச்சான் தாய்க்காக விளங்கப்படுத்தினேன். உங்களோட மகன் நீங்கள் பயப்படுறீங்க, அவன் பெண்களை போல வந்துடுவான். நிச்சயமாக இல்லைம்மா, நிச்சயமாக அது நயனம் அப்படி இருக்கும்.
அது பேச்சு எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் அது ஆண் தன்னோட மகன் அதுக்குரிய ஜெனட்டிக்கில் அவன் அப்படி தான் இருப்பான், ஆணாகத்தான் இருப்பான். வேங்கதா அதில் எந்த விதமான மாற்றம் வராது. சரி, இப்போ ஆண்கள்லையும் சில ஆட்கள் இருக்கிறாங்க தானே, கம்பீரமாக பேசுவாங்க, சில ஆட்கள் அமைதியாக பேசுவாங்க, சில ஆட்கள் ஸ்பீடாக நடப்பாங்க, சில ஆட்கள் ஸ்லோவாக நடப்பாங்க, சில ஆட்கள் நல்லா கையாக இப்படி நல்லா பேசுவாங்க, சில ஆட்கள் கையை கட்டி கொண்டு பேசுவாங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த ஜெனட்டிக்காக வந்ததும் அவங்க செய்கிற தொழில் அதோட சூழல் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட கேரக்டரை தீர்மானிக்கும். ஆனால் அதுக்குன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ரியல் ஜெனட்டிக் நோ சேஞ்ச். அந்த சொல்லுவாங்களே பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன், அந்த அவங்களுடைய ஆண்மை அது ஒரு நாள் இல்லாமல் போகாது. அந்த தாய்க்கு விளங்கப்படுத்தினேன். நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் உங்களோட மகனை மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஆக்க வேண்டும், அவர் அதில் அந்த துறையில் அவர் பயணிக்க வேண்டும் என்று. நிறைய பேர் அவமானப்படுத்துவார்கள், நான் கண்டிருக்கிறேன். நிறைய பேர் இந்த பரதநாட்டிய கலைஞர்களை வந்து ஓ நீ இந்த பெண்களை போல இப்படி நயனம் செய்கிறாய், பெண்களை போல நடக்கிறாய், இப்படி இப்படி செய்கிறாய், அப்படி செய்கிறாய் என்றெல்லாம் நான் கேட்கிறேன். அப்படி இழிவுபடுத்துபவர்கள் தான் தன்னை இழிவாக நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு கலையை பயில்வதற்கு, ஒரு கலையை கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, ஒரு கலைக்காகவே தன் வாழ்வது என்பது இருக்கிறதே, இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அது எல்லாருக்கும் கொடுத்து விடாது. கொடுக்க பெற்றவர்கள், அதனை பயன்படுத்தி கொள்பவர்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள். இழிவுபடுத்துபவர்கள் இழிவுபடுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். சொல்வார்கள், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று. அதை போலத்தான் அந்த பழமொழியில் பல அர்த்தம் நீக்கிது. ஆனால் பொதுவாக அந்த பழமொழியை நான் சொல்கிறேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழிக்கு அது இல்லை, அந்த பழமொழி வேற பழமொழி என்றெல்லாம் கொமெண்ட் வரும். தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்று வேற, அது வேற ரியல். சரி, நான் இதுக்காக வேண்டி சொல்கிறேன், கற்பூரத்திர வாசனை கழுதைக்கு தெரியாது. இதை மாதிரி பரதநாட்டியத்தினுடைய அருமையும் பெருமையும் இழிவுபடுத்துவர்களுக்கு விளங்காது. சரி, அது மிகப்பெரிய ஒரு கலை, மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி, மிகப்பெரிய ஒரு மருத்துவம், மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ். பரதநாட்டியம் என்பது சைக்காலஜியில் கூட சில நேரத்துக்கு சில தெரப்பிகளாக யூஸ் பண்ணுற கட்டங்களும் நிற்கும். நீங்கள் தான் டான்ஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது சைக்காலஜியில். டான்ஸ் தெரப்பியில் வந்து அதிகமானவர்கள் இந்த பரதநாட்டியத்தை பயின்று கொள்ளும்படி சில சைக்காலஜிஸ்ட் மாதிரியே சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களோட கவலைகளை வெளிப்படுத்துறது, இன்பத்தை வெளிப்படுத்துறது எல்லாம் ஒவ்வொரு விதமாக அமையும். அப்போ இது ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக அமைஞ்சது. அந்த சைவ ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய அந்த தாய் மகனுடைய அந்த பயம், அவங்களுக்கு இவர் அப்படியே மாறிடுவானோ மகன் அப்படின்ற பயம். நீங்கள் தான் அப்படி வந்தாங்க. அது அவருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்த மானசரான சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும். இது சமூகத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். நிச்சயமாக எந்த தாயும் தந்தையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரதநாட்டியம் என்பது இந்த உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அதனை நடனமாடக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதனை கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்தீங்க. நிச்சயமாக அதை எந்த அவமானங்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு விடாதீர்கள். பல்லாயிரம் வருடங்களாக இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அது தாக்கு பிடிக்குது. அதுக்கு பெருமைக்கு போயிட்டு தானே, அதுக்கு ஒரு சக்திக்கு போயிட்டு தானே. உலகம் அழியும் வரைக்கும் அந்த கலை இருக்கும். அந்த கலையை பயின்றவர்கள், கற்றவர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள். சரி, அதனால் உங்களுடைய நயனங்கள் மாறுகிறது என்றெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்லை. அதனால் வந்து நாங்கள் எங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, மீண்டும் சந்தி.